Hello students, welcome to my channel Dr. Sudhakar's Tutor Tube. இன்னைக்கு நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்ல டெப்ரிசியேஷன் அக்கௌண்டிங்ல அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் அண்ட் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அது ரெலவெண்டான ஒரு கொஸ்டின் தான் இங்க நான் எழுதியிருக்கேன். இந்த கொஸ்டின்ல a company purchased a plant for ₹50,000. The useful life of the plant is 10 years and the residual value is 10,000. Find out the rate of depreciation under straight line method. ஸோ கொஷினை நம்ம ப்ராப்பரா பார்த்தாதான் இதுக்கான சொல்யூஷனை நம்ம ஈஸியா சார்ட் அவுட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. எடுத்தோடனே நம்மளால ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஸ்டின்ல கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் என்னன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அசெட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல அசெட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளான்ட். அந்த பிளான்டோடைய வேல்யூ 50,000. அந்த வாங்கின பிளான்ட் வந்து எவ்வளவு நாள் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 10 years யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரெசிடியூவல் வேல்யூ, ரெசிடியூவல்னா வருஷம் வருஷம் அந்த அசெட்டுக்கு தேய்மானம் ஏற்படும் இல்லையா, அது எவ்வளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 10,000 ரூபாய் விதம் தேய்மானம் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்ப ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட், ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷனை எடுத்தோடனே கண்டுபிடிக்க முடியாது. அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சாதான் நம்மளால ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் போக முடியும். ஸோ நான் இப்ப என்ன மெத்தட்ல சம் போடுறோமோ நீங்க உங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படியே அப்ரோச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷனுக்கான ஃபார்முலா எழுதியிருக்கேன். ஸோ இது ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தான். நம்ம ஒரு சொத்து வாங்குறோம், இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைக் வாங்குறோம் அப்படின்னா அந்த பைக்கை முதல் நம்ம என்ன வேல்யூ கொடுத்து வாங்குறோமோ அதை ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் அசெட் அப்படின்னு சொல்லுவோம். மைனஸ் வருஷம் வருஷம் அதுக்கு தேய்மானம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா. பைக்குன்னு ஒண்ணுன்னா அந்த சைன்ஸ் ப்ராக்கெட் போறது அந்த மாதிரி வேல்யூலாம் அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டே வரும் இல்லையா, அது ஸ்கிராப் வேல்யூ அல்லது ரெசிடியல் வேல்யூன்னு சொல்லலாம். எதுக்காக இங்க இந்த ரெண்டு இது கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா நேரமும் உங்களுக்கு சம்ல ஸ்கிராப் வேல்யூன்னு கேட்க மாட்டான், சம்டைம்ஸ் ரெசிடுவல் வேல்யூ அப்படின்ற மாதிரி கேட்பான். ஸோ அதை நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் இங்க ஸ்கிராப் வேல்யூ ஆர் ரெசிடுவல் வேல்யூன்னு போட்டிருக்கேன். அடுத்தது டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டட் லைஃப். நம்ம வாங்குற அந்த அசட்டோடைய இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டட் லைஃப், அது எவ்வளவு காலம் நமக்காக அது உழைக்கும் அப்படின்றது இந்த இடத்துல போடுறோம். ஸோ இப்ப நம்ம ஃபார்முலால போட்டிருக்க இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கொஸ்டின்லயே அவைலபிளா இருக்கும். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஸோ ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் அசெட் அப்படின்றது இந்த சம்ல 50,000 இங்க இருக்கு பாத்தீங்களா, நம்ம வாங்குற சொத்தோடைய வேல்யூ. ஸோ 50,000 அதை இங்க போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்கிராப் வேல்யூ ஆர் ரெசிடியல் வேல்யூ. இந்த சம்ல ஸ்கிராப் வேல்யூ கொடுத்துருக்கானா ரெசிடியல் வேல்யூ கொடுத்துருக்கானு பாத்தீங்கன்னா ரெசிடியல் வேல்யூ கொடுத்துருக்கான். ஸோ போத் ஆர் சேம். இது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 10,000 டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டட் லைஃப். அதுவும் சம்லயே கொடுத்துருக்காங்க, இது இங்க இருக்கு பாருங்க. த யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் த பிளான்ட் இஸ் 10 years. ஸோ டிவைடட் பை 10. இதை நீங்க சம்மரைஸ் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 40,000 டிவைடட் பை 10 வரும். ஸோ இதோடைய ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு ₹4,000. என்னதான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாலும் அந்த ஃபார்முலாவுக்கு அது என்ன டேர்ம்ஸ் ஆஃப் வேல்யூல வரும் அப்படின்றத நீங்க ப்ராப்பரா மென்ஷன் பண்ணணும். அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் எப்பவுமே அமௌண்ட்ல ருபீஸ்ல தான் வரும். ஸோ அதை நீங்க மென்ஷன் பண்ணணும். இதை கண்டுபிடிச்சாதான் நீங்க ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷனுடைய ஃபார்முலா பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் இஸ் ஈக்குவல் டு மேல நீங்க கண்டுபிடிச்சீங்க இல்லையா அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன், அதை நீங்க மேல போட்டு டிவைடட் பை ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் அசெட் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷனுடைய வேல்யூ கிடைச்சிரும். ஸோ அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் நீங்க இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 4,000 கண்டுபிடிச்சிருக்கீங்க. 4,000 டிவைடட் பை ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த அசெட். இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு ஆல்ரெடி கொஸ்டின்லயே அவைலபிள் இருக்கு. நீங்க வாங்கின அசெட்டோடைய வேல்யூ எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 50,000 இருக்கு இல்லையா, அது இன்டூ 100. இந்த இன்டூ 100 வந்து ஃபார்முலாலே இருக்கு. ஏன் இன்டூ 100 போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேட்ல உங்களுக்கு ஏதாச்சும் ஃபார்முலா கேட்டிருந்தாங்க அப்படின்னா ரேட் அப்படின்னாலே இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ்ல நீங்க உங்களுடைய ஆன்சரை ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ இப்ப இதை வந்து நீங்க சம்மரைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ பாத்தீங்கன்னா 8% வந்து நிற்கும். ஸோ உங்களுடைய ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் பாத்தீங்கன்னா 8%. ஏன் இதை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ்ல போட்டு காமிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன், ரேட்ன்ற வார்த்தை வந்தாலே நீங்க பர்சன்டேஜில் தான் உங்களுடைய ஆன்சரை காமிக்கணும். ஸோ இதே மெத்தட்ல நான் உங்களுக்கு ஒரு சம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இமேஜா கொடுக்குறேன். சேம் இதே மாடல்ல தான் இருக்கும், நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியா இந்த சம் புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.
தேங்க்யூ.